அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அப்துல் மாலிக் விலாக். இன்றைக்கி ஒரு செய்தி போட போகிறோம். அரபு நியூஸில் ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னென்னு சொன்னால், ஒரு வாரத்தில் 17,153 சட்டவிரோத நபர்களை சவுதி அரேபியா கைது செய்துள்ளது. பெரிய ஒரு ரைடு நடத்தி என்ன சொன்னால் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து மற்றும் தங்குமிடம் வழங்குவது உட்பட சவுதி அரேபியாவுக்குள் விரோதமாக நுழைவதற்கு வசதி செய்யும் எவருக்கும் அதிகபட்சமாக 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வசிப்பிடம் மற்றும் வேலை மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதற்காக, அதாவது இது நம்மளுக்கு இங்கே நம்ம ரியாத்தில் உள்ள விசாவாக இருந்தால் தமாமில் போய் விளாக்குறது, தமாமில் இருந்தால் ஜித்தாவில் போய் விளாக்குறது. இவங்க வேலையை ஓடுறது, இல்லை கஃபில் வேலையை விட்டுட்டு வேறு வேலை போய் பார்க்குறது. இது இந்த கஃபிலுக்கு ஃப்ரீ விசா, கஃபிலுக்கு காசு கொடுத்து வேலை பார்க்குறாங்கல்ல, அதிலோட பிடிச்சா அது பிரச்சனை. கஃபிலுக்கு என்ன செய்வாங்க, கஃபில் வெளியில் போய் வேலை பார்த்துட்டு கஃபிலுக்கு மாதம் காசு கொடுக்குறது, அதோட இதில் தப்பு. எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை இது நமக்கு கிடையாது. பெரும்பாலும் யாருன்னா யெமனி சவுதிக்குள்ளே வருவாங்க, எத்தியோப்பிய மக்கள், அவங்களாம் என்ன செய்யணும், இந்த எல்லையை மீறி வருவாங்க. இது நமக்கு கிடையாது. அவங்கள என்ன செய்கிறாங்க, இந்த 3 மக்களையும் பெரிய ஒரு ரைடு பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வசிப்பிட சட்டங்களை மீறியதற்காக மொத்தம் 10,305 பேர். அதாவது ரியாத் விசா வச்சுருப்பாங்க, ரியாத்தில் கபில் இருப்பார். இங்கேருந்து என்ன செய்யணும், இங்கே வேலை ஆகும், தமாமில் வேலை பார்க்க. அதாவது எங்கே வசிப்பிடத்துக்கு இந்த விசா கொடுத்துருக்கோ அந்த ஊரில் தான் என்ன செய்யணும், வேலை பார்க்கணும். எந்த கஃபிலும் அந்த கஃபில்கிட்ட தான் வேலை பார்க்கணும். அதை விட்டுட்டு என்ன சொன்னால், நம்ம மற்ற இடங்களில் வேலை பார்த்தா இது பெரிய ஒரு கைது நடவடிக்கை நடக்கும். 10,305 பேர் நம்ம அதாவது இந்த வெளிநாட்டு மக்கள், இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி பிலிப்பைன்ஸ் போய் வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி மக்கள் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் சட்டவிரோத எல்லை கிடக்கும். இது ஏமன் மக்கள் அதிகமாக எல்லையை கிராஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எத்தியோப்பிய மக்கள், எரிட்ரியா மக்கள், சோமாலியா மக்கள் எல்லையை கிராஸ் பண்ணுறாங்க. இது நம்ம இதில் வராது. அவங்களையும் என்ன செஞ்சாங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சட்டவிரோதமாக சவுதி அரேபியாவுக்கு நுழைய முயன்றதாக கைது செய்யப்பட்ட 1,109 பேரில் 62% எத்தியோப்பியர்கள், 30% ஏமன் நாட்டினர். மொத்தமே இவங்க தான் கிராஸ் பண்ணுறாங்க. அவங்க 3% பிற நாட்டினர் என்று அறிக்கை காட்டுகிறது. மேலும் 76 பேர் அண்டை நாடுகளுக்குள் நுழைய முயன்றபோது பிடிபட்டனர். மேலும் இது சவுதிக்குள்ளே வேறு நாட்டுக்குள்ளே போகிறது, அதாவது ஜோர்டானு, மற்ற பணக்கார நாடுகளுக்குள்ளே குவைத்து இதுக்குள்ளே போகிறது. அவங்கள 76 பேரில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கிட்டு துபாய்க்குள்ளே போகிறது, அதில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து மற்றும் தங்குமிடம் வழங்குவது உட்பட சவுதி அரேபியா சட்டவிரோதமாக நுழைவதற்கு வசதி செய்யும் எவருக்கும், சவுதி அரேபியாவுக்குள்ளே சட்டவிரோதமாக நுழைவதற்கு, இது பெரும்பாலும் நம்ம ஆளுக்கு செய்கிறதில்ல. இது மற்ற, அதாவது ஆப்பிரிக்கா, யேமனி, இந்த பக்கம் உள்ளவங்க சட்டவிரோதமாக நுழையிறோம். நம்ம சட்டவிரோதமாக நுழைய மாட்டோம். கபில்கிட்ட போவோம், கபில் பிடிக்கலைன்னா ஓடி போய் வேலை பார்ப்போம். அது தப்பு. 15 ஆண்டு சிறை தண்டனை 1 மில்லியன் சவுதி ரியால் அபராதம் வரை விதிக்கப்படும். அது வாகனங்கள், சொத்துக்களை பறிமுதல் செய்ய நேடும். சந்தேகத்திற்கிடம் மீறல்கள் குறித்து மக்கா மற்றும் ரியாத் பிராந்தியங்களில் 911 என்ற கட்டணமில்லா எண்ணிலும், ராஜ்யத்தின் பிற பிராந்தியங்களில் 999-996 என்ற புகார் அளிக்கலாம். இது என்ன சொன்னால், சவுதி மக்கள் யூஸ் பண்ணுவாங்க இந்த நம்பரை. எனக்கு வேலை பார்க்க ஓடி போயிட்டானா இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி கால் பண்ணி சொன்னால் என்ன செய்யணும், உடனே போலீஸ் என்ன செய்யணும், அதை பற்றி விசாரித்து அவங்க என்ன செய்ய சர்ச் பண்ணி சவுதியிலலாம் உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப தப்பிக்கொள்ள முடியாது சவுதியில். அதே இந்த நியூஸ் இன்றைக்கி நியூஸ் தான் இது. இன்றைக்கினா சண்டே, இன்றைக்கி தேதி மே 4ஆம் தேதி நியூஸு. அதனால் முறைப்படி நீங்கள் முறையான விசாவில் போய் வேலையை பாருங்கள். அப்படி வேலை பிடிக்கலைனாலும் ஒரு 2 வருஷம் இருந்துட்டு திரும்ப வேறு விசா எடுத்து திரும்ப போங்க. இல்லை வேறு மத்திய கிழக்கு நாடுகளில் வேறு நாடுகள் இருக்குது, அதுக்கு போங்க. முறையாக வேலை பார்த்தோம்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு. சரி, இப்போ நீங்கள் போறிய சவுதிக்கு ஆடு மேய்க்கிற வேலையை கொடுத்துட்டான்னு வச்சுக்கிறீங்களேன். எதுக்கு 2 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு முடிச்சுட்டு போங்க. பிடிச்சிட்டு போயிட்டு அப்புறம் உங்களுக்கு சவுதியை பற்றி தெரிஞ்சு போகும். நெளிவு சொல்லி தெரிஞ்சு போனவுடனே இல்லை, அந்த கஃபிலே சில பேர்த்துக்கு என்ன செய்கிறான், எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு சொன்னால் வேறு ஏதாவது கம்பெனி வச்சுருந்தா கூட கம்பெனி வேலையை கொடுக்குறான். அவனுக்கு கொஞ்சம் நம்ம நல்லா வேலை பார்த்தோம், கட்டுப்பட்டு வேலை பார்த்தோம்னு சொன்னால் அவனுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவன் என்ன செய்வான், ஆடு மேய்க்கிற வேலையிலேருந்து வேறு வேலை கொடுப்பான். அதனால் நீங்கள் எந்த போய் நம்ம ஆடு மேய்ச்சிட்டோமே, அது மேய்ச்சிட்டோமே, இது மேய்ச்சிட்டோமேன்னு என்ன செய்யலை, கவலைப்பட தேவையில்லை. ஆடு மேய்ச்சாலும் ஒரு 1000 ரியால் சம்பளம், சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ. போயிட்டியே, குடும்பத்துக்காக போயிட்டியே, ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு அவன் வேறு வேலை கொடுத்தானே பாருங்கள். இல்லை, முடிச்சுட்டு போய் வேறு விசாவுக்கு வாங்க.
என்ன கள்ளத்தனமாக போய் வேலை பார்த்தோம்னு சொன்னால் என்ன இப்போல்லாம் பயங்கரமான சட்டம், பயங்கரமான ஒரு ஃபைன் போடுறாங்க இப்போலாம். என்ன சவுதியில் வந்து பிடிச்சாங்கன்னா முன்னாடியெல்லாம் ஃபைன் போட மாட்டாங்க, இப்போ வந்து சரியான ஃபைன்லாம் கட்ட முடியுமா? நம்ம 10,000 ரியால் 15 ரியால் கட்ட முடியுமா? அரபி கட்டுவானா? கட்ட மாட்டான். அப்போ ஃபைனு கட்ட முடியாமல் ஊர்லேருந்து பணத்தை அனுப்பி கட்டணும். என்ன இல்லைன்னா அது 5 வருஷம் உள்ளே கிடக்கணும். அதனால் நீங்கள் வந்து முறையாக வாங்க, சவுதிக்குள்ளே முறையாக வந்து முறையாக வேலை பார்த்து முறையாக சம்பாத்தியம் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும்